ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் தான் உங்கள் மேரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பர்த்டே செலிப்ரேஷனாக ரொம்ப கிராண்டாக பெரிய லெவலெல்லாம் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக என் ஹஸ்பண்ட், என் 2 பசங்க, என் தம்பி அவ்வளோதான். கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய பர்த்டே செலிப்ரேஷன். நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதை தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வ்ளாகில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மைனஸாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கிறேன், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு 7:30க்கு மேலே தான் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் அவர் வேலைக்கு போய்ட்டுருந்தார். பரவாயில்ல, நீங்கள் கேக் கட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் அவர் இல்லாமல் கேக் கட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் ஒரு 7:30க்கு மேலே வந்திருந்தாங்க. அவர் அப்புறம் தம்பியும் வர சொல்லிவிட்டு ஃபைனலாக கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் யார் கேக் கட் பண்ணாலும் ரோஹித் தான் ரோஹித் கையில் கொடுத்துட்டு அவனை வெட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டினோம். அந்த மாதிரி தான். உங்கள் வீட்லேயும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்த சேம் பிரச்சனைலாம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என் பர்த்டேக்கு நான் கேக் கட் பண்ணும்போதும் பிரச்சனை இல்லை, அவர் பர்த்டேக்கு அவர் கேக் கட் பண்ணும்போதும் பிரச்சனை இல்லை. ரோஹித்தை வச்சு கட் பண்ணிவிடுவோம். யாதவ் பர்த்டே வந்துடுச்சுன்னா யாதவ் பர்த்டேக்கு யாதவ் தான் கேக் கட் பண்ணுவான்னுவான். ரோஹித் எப்பயும் போல் கத்தி எடுத்து வச்சுட்டு நான் தான் கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். அப்போ தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன ஃப்ளாஷ் வரும். பர்த்டே அன்றைக்கி எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு நல்ல மழையாக இருந்துச்சு. அப்படி மழை இல்லைன்னா கோயிலுக்கு போயிருப்போம், வெளியே சாப்பிட்டு இருப்போம். மழை இருந்ததால் சுத்தம் வெளியவே போக முடியல. வீட்டிலே செலிப்ரேட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கூட போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி. வீட்டுக்கெல்லாம் கேக் கட் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வ்ளாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் மேரி டாட்டா பாய் பாய், see you.